தமிழ் திரையுலகம் கண்ட அதிசய பெண்மணி மற்றும் இந்திய சினிமாவின் முதல் பெண் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படும் ஸ்ரீதேவி ஆகஸ்ட் 13, 1963 அன்று தமிழ்நாட்டின் சிவகாசியில் பிறந்தவர். ஸ்ரீதேவியின் இயற்பெயர் ஸ்ரீ அம்மா எங்கர் ஐயப்பன். ஸ்ரீதேவி தன்னுடைய 4வது வயதிலேயே துணைவன் என்ற தமிழ் படத்தில் முருகப்பெருமானாக நடித்து திரையுலகில் கால் பதித்தவர். ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாகவே தமிழ், தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னட மொழிகளில் பல படங்களில் நடித்தவர். ஸ்ரீதேவி 1976 ஆண்டு கே. பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான 3 முடிச்சு திரைப்படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார். இந்த படத்தில் ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசனுடன் நடித்திருப்பார். அதன் பிறகு 16 வயதினிலேயே சிவப்பு ரோஜாக்கள், வாழ்வே மாயம், 3ஆம் பறை என பல வெற்றி படங்களை தந்தார். ஸ்ரீதேவி முதலாக இந்தி திரையில் அறிமுகமானது 1975 ஆண்டு வெளியான ஜூலி என்ற திரைப்படத்தின் மூலமாகவே. இந்த படத்தில் ஸ்ரீதேவி கதாநாயகி லட்சுமியின் தங்கையாக ஒரு குழந்தை நட்சத்திரமாகவே நடித்திருப்பார். பாரதி ராஜா தமிழில் இயக்கிய 16 வயது நிலை படத்தின் அதிகாரப்பூர்வமான இந்தி ரீமேக் செய்து தமிழில் ஸ்ரீதேவி ஏற்று நடித்த மயில் கதாபாத்திரத்தையே இந்தியிலும் ஸ்ரீதேவியை நடிக்க வைத்தார். ஸ்ரீதேவி இத்திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானாலும் அந்த படமானது பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை. ஸ்ரீதேவிக்கு பாலிவுட்டில் ஒரு பெரிய அடையாளத்தை கொடுத்தது 1983 ஆண்டு கே. ராகவேந்திர ராவ் இயக்கிய ஹிம்மத் வாலா என்ற திரைப்படமே. இந்த படத்தில் சிதேந்திராவுக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடித்திருப்பார். இதில் இடம்பெற்ற நைனோ மெயின் சப்னா போன்ற பாடல்கள் மற்றும் ஸ்ரீதேவி நடனம் இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக மாற்றியது. ஸ்ரீதேவி உச்ச நடிகராக மாறிக்கொண்டிருந்த காலகட்டத்தில் ரஜினி, கமல் போன்ற நடிகர்களோடு இணைத்து தவறாக பேசப்பட்டது. ஆனால் ஸ்ரீதேவி அதை மறுத்ததோடு கமலஹாசன் என் அண்ணனை போன்றவர் என்றும் ரஜினிகாந்த் என்னுடைய நெருங்கிய நண்பர் என்றும் கூறி மறுத்தார். ஸ்ரீதேவி தன்னுடைய 4வது வயதிலேயே நடிக்க வந்துவிட்டதால் மற்ற குழந்தைகளைப் போல பள்ளிக்கு செல்லும் வாய்ப்போ அல்லது விளையாடி மயிலும் சிறு வயது அனுபவமோ அவருக்கு கிடையாது. நான் ஒருபோதும் ஒரு குழந்தையாக இருந்ததே இல்லை, நேரடியாக ஒரு நடிகையாகி விட்டேன் என்று அவரே ஒருமுறை வருத்தத்துடன் கூறியுள்ளார். ஒரு கட்டத்தில் ஸ்ரீதேவியின் தந்தை மறைந்த போது துக்கத்தை கூட முழுமையாக கொண்டாட முடியாமல் அடுத்த நாளே படப்பிடிப்புக்கு சென்று நகைச்சுவை காட்சிகளில் நடிக்க வேண்டிய கட்டாயம் ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்டது. ஸ்ரீதேவியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய துக்ககரமான சம்பவம் அவரது தாயார் ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நலக் கோளாறுகள் தான். 1995 ஆண்டு அமெரிக்காவில் ஸ்ரீதேவியின் தாயாருக்கு மூளை சிகிச்சை நடந்தபோது மருத்துவர்கள் தவறுதலாக மூளையின் மற்றொரு பகுதியில் அறுவை சிகிச்சை செய்துவிட்டார்கள். இதனால் ஸ்ரீதேவியின் தாயார் தன்னுடைய நிலைமாற்றலை முழுவதுமாக இழந்தார். இந்த மருத்துவ தவறுக்காக ஸ்ரீதேவி நீண்ட சட்ட போராட்டங்களை நடத்தினார். தன்னுடைய தாயை இழந்தது ஸ்ரீதேவிக்கு மனதளவில் வெகுவாக பாதிப்பு ஏற்பட்டது. 1980களில் ஸ்ரீதேவி பாலிவுட் சென்றபோது அங்கிருந்தவர்கள் ஸ்ரீதேவியை தென்னிந்திய இறக்குமதி என்றே பார்த்தனர். ஸ்ரீதேவியின் நடை, உடை மற்றும் ஆரம்பகால உச்சரிப்பை, அதாவது இந்தி உச்சரிப்பை கண்டு பல வட இந்திய ஊடகங்கள் அவரை மதராசி என்று கிண்டல் செய்தன. தெற்கிலிருந்து வந்தவருக்கு இந்தி சினிமாவில் என்ன வேலை என்ற மறைமுக தாக்குதல்களை ஸ்ரீதேவி ஆரம்பத்தில் எதிர்கொண்டார். ஆரம்பத்தில் அவர் நடித்த பெரும்பாலான படங்களுக்கு மற்றவர்களே டப்பிங் கொடுத்தனர். மேலும் ஸ்ரீதேவியின் உடல் வாகு குறித்து பாலிவுட் ஊடகங்கள் மிகவும் தரம் தாழ்ந்த விமர்சனங்களை முன்வைத்தன. ஸ்ரீதேவியை தண்டர் டைஸ் என்று அழைத்து அவரது உடல் அமைப்பை மட்டுமே மையப்படுத்தி எழுதினார்கள். ஒரு திறமையான நடிகையை வெறும் அழகு கருவியாக மட்டுமே பார்த்த அந்த சூழலை மாற்றி தனது நடிப்பால் அவர்களை வாயடைக்க செய்ய ஸ்ரீதேவிக்கு பல ஆண்டுகள் பிடித்தன. ஸ்ரீதேவி இந்தி திரையுலகில் காலடி வைத்த அதே காலகட்டத்தில் ஜெயபிரதாவும் பாலிவுட்டில் நுழைந்தார். இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி ஏற்பட்டது. ஒருமுறை மத்சாத் படப்பிடிப்பின் போது ராஜேஷ் கண்ணாவும் ஜிதேந்திராவும் இவர்கள் இருவரையும் ஒரே அறையில் வைத்து பூட்டி சமாதானம் செய்ய முயன்றனர். ஆனால் 2 மணி நேரம் கழித்து பார்த்தபோதும் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசிக் கொள்ளாமல் வெவ்வேறு திசைகளில் அமர்ந்திருந்தனர். இதுபோன்ற மன அழுத்தத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை கடந்து ஸ்ரீதேவி திரைப்படத்தில் தான் இருந்தால் போதும், எந்த ஹீரோவும் தேவையில்லை என்ற நிலையை உருவாக்கினார். ஹீரோக்களுக்கு இணையாக சம்பளம் கேட்ட முதல் நடிகை ஸ்ரீதேவி தான். வட இந்தியாவை வியந்து பார்க்கும் ஒரு ஆளுமையாக மாறியது ஸ்ரீதேவியின் அசாத்தியமான உழைப்பினால் மட்டுமே சாத்தியமானது. 1984 ஆண்டு வெளியான ஜாக் உடா இன்சான் திரைப்படத்தின் படப்பிடிப்பின் போது ஸ்ரீதேவிக்கும் மிதுன் சக்கரவர்த்திக்கும் காதல் மலர்ந்தது. 1985 ஆண்டு மிதுன் சக்கரவர்த்தியும் ஸ்ரீதேவியும் ரகசிய திருமணம் செய்து கொண்டதாக பல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன. பல ஆண்டுகள் கழித்து ஒரு நேர்காணலில் மிதுன் சக்கரவர்த்தியே தங்களுக்குள் திருமணம் நடந்ததை உறுதிப்படுத்தினார். இவர்களது திருமண சான்றிதழும் பொதுவெளியில் கசிந்தது. மிதுன் சக்கரவர்த்தி ஏற்கனவே நடிகை யோகிதா பாலியை திருமணம் செய்திருந்தார். மிதுன் சக்கரவர்த்திக்கு ஸ்ரீதேவியுடனான உறவு தெரிந்ததும் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதோடு தற்கொலைக்கும் முயன்றார். மிதுன் சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை அதிகாரப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீதேவி விரும்பினார். ஆனால் மிதுன் சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் மனைவியையும் குழந்தைகளையும் பிரிய தயாராக இல்லை. அதே காலகட்டத்தில் ஸ்ரீதேவிக்கு போனி கபூருடன்
ஸ்ரீதேவியுடன் நெருக்கம் இருப்பதாக மிதுன் சக்கரவர்த்தி சந்தேகப்பட்டார். மிதுன் சக்கரவர்த்தியின் மனைவி யோகிதா, மிதுன் யாரை திருமணம் செய்து கொள்ளாலும் நான் விவாகரத்து தரமாட்டேன், அவருடையதான் வாழ்வேன் என்று விவாகரத்து தர மறுத்துவிட்டார். இறுதியாக மிதுன் சக்கரவர்த்தி தன்னுடைய முதல் மனைவியிடமே திரும்பிச் செல்ல முடிவெடுத்தார். இதனால் மனமுடைந்த ஸ்ரீதேவி 1988 ஆண்டு மிதுன் சக்கரவர்த்தியின் உறவை முறித்துக் கொண்டார். மிதுன் சக்கரவர்த்தியின் உறவு முறிந்த பிறகு ஸ்ரீதேவியின் வாழ்க்கையில் போனி கபூர் ஒரு முக்கியமான ஆதரவாக மாறினார். போனி கபூர் ஸ்ரீதேவியை முதலில் ஒரு தமிழ் திரைப்படத்தில் பார்த்தபோதே ஸ்ரீதேவியின் மீது ஈர்ப்பு கொண்டவர். ஸ்ரீதேவியை தன்னுடைய படத்தில் நடிக்க வைக்க சென்னைக்கு வந்து பல முயற்சிகளை செய்தார். ஆனால் அந்த சமயத்தில் ஸ்ரீதேவி மிகவும் பிஸியாக இருந்ததாலும் ஸ்ரீதேவியின் தாயார் மிகவும் கண்டிப்பானவராக இருந்ததாலும் போனி கபூரால் ஸ்ரீதேவியை நெருங்க முடியவில்லை. 1987 ஆண்டு வெளியான மிஸ்டர் இந்தியா படப்பிடிப்பின் போது இவர்களின் நட்பு பலமானது. ஸ்ரீதேவிக்கு அதிக சம்பளம் கொடுத்தது மட்டுமின்றி படப்பிடிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளையும், அதாவது சிறந்த கேரவன், உணவு போன்றவைகளை போனி கபூர் நேரடியாகவே கவனித்துக் கொண்டார். மேலும் ஸ்ரீதேவியின் தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனபோது போனி கபூர் ஒரு குடும்ப உறுப்பினரை போலவே கூடவே இருந்து ஸ்ரீதேவிக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்தார். ஸ்ரீதேவியின் தந்தை மற்றும் தாயார் அடுத்தடுத்து மறைந்தனர். ஸ்ரீதேவியின் அந்த தனிமையான மிகவும் இக்கட்டான சூழலில் ஸ்ரீதேவிக்கு தோள் கொடுக்க யாரும் இல்லாத போது போனி கபூர் ஸ்ரீதேவிக்கு மிக பெரும் துணையாக நின்றார். அமெரிக்காவில் அவரது தாயாருக்கு நடந்த தவறான அறுவை சிகிச்சைக்கு எதிரான சட்ட போராட்டங்களிலும் போனி கபூர் முன்னின்று உதவினார். போனி கபூர் ஏற்கனவே திருமணமானவர் என்றாலும் ஸ்ரீதேவி மீது போனி கபூர் வைத்திருந்த அன்பு மாறவில்லை. ஒருமுறை போனி கபூர் வெளிப்படையாகவே நான் ஸ்ரீதேவியை காதலிக்கிறேன் என்று தன்னுடைய முதல் மனைவி மோனாவிடமே கூறினார். மேலும் ஸ்ரீதேவிக்கு ஏற்பட்ட நிதி நெருக்கடிகள் மற்றும் தனிப்பட்ட சோகங்களின் போது போனி கபூர் காட்டிய அக்கறை ஸ்ரீதேவியின் மனதை மாற்றியது. ஒரு கட்டத்தில் போனி கபூர் தன்னுடைய வீட்டிலேயே ஸ்ரீதேவியை தங்க வைத்தார். அவருடைய முதல் மனைவி மோனாவும் அதற்கு சம்மதித்தார். சிறிது காலத்தில் ஸ்ரீதேவி கர்ப்பமானார். இந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாத போனி கபூரின் முதல் மனைவியான மோனா தன்னுடைய தாயிடம் நடந்ததை கூறி அழுது புலம்பினார். ஒரு கட்டத்தில் மோனாவின் தாயார் ஸ்ரீதேவியை பொதுவெளியில் வைத்தே கண்டித்துள்ளார். ஸ்ரீதேவி கர்ப்பமானதால் இவர்களின் உறவு அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்தது. சமூக விமர்சனங்கள் மற்றும் குடும்ப எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் 1996 ஆண்டு ஜூன் 2 இருவரும் எளிமையான முறையில் திருமணம் செய்து கொண்டனர். சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேலாக போனி கபூர் ஸ்ரீதேவிக்காக காத்திருந்தது ஸ்ரீதேவிக்கு அவர் மீது நம்பிக்கையை ஏற்படுத்தியது. ஸ்ரீதேவி தன்னுடைய இறுதி மூச்சு வரை போனி கபூரையும் தனது மகள்கள் ஜான்வி மற்றும் குசி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். ஒரு நடிகையாக ஸ்ரீதேவி இழந்த தனிப்பட்ட மகிழ்ச்சியை தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் பெற்றார். ஸ்ரீதேவி தன்னுடைய கடைசி தருணங்களில் புகழ்பெற்ற நட்சத்திர ஹோட்டலில் தங்கியிருந்தார். தன்னுடைய கணவர் போனி கபூரின் மருமகன் மோஹித் வார்வாவின் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காக ஸ்ரீதேவி துபாய் சென்றிருந்தார். திருமணம் முடிந்த பிறகு தனது மகள் ஜான்வி கபூருக்காக சில பொருட்களை வாங்குவதற்காக ஸ்ரீதேவி மட்டும் சில நாட்கள் கூடுதலாக துபாயிலே தங்கியிருந்தார். இதற்கிடையில் மும்பை சென்றிருந்த போனி கபூர் ஸ்ரீதேவிக்கு தெரியாமல் அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க மீண்டும் துபாய்க்கு அன்று மாலை வந்து சேர்ந்தார். ஹோட்டல் அறையில் சுமார் 15 நிமிடமும் இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். பின்னர் இரவு உணவிற்கு வெளியே செல்ல முடிவெடுத்தனர். இரவு உணவிற்கு தயாராவதற்காக ஸ்ரீதேவி குளியல் அறைக்கு சென்றார். அதிக நேரங்கள் ஆகியும் ஸ்ரீதேவி வெளியே வராததால் சந்தேகமடைந்த போனி கபூர் கதவை தட்டியுள்ளார். உள்ளே இருந்து பதில் வராததால் கதவை உடைத்து பார்த்தபோது ஸ்ரீதேவி தண்ணீர் நிரப்பிய பாத் டப்பில் அசையாமல் கிடைப்பதைக் கண்டு போனி கபூர் அதிர்ச்சியடைந்தார். போனி கபூர் உடனடியாக ஸ்ரீதேவியை எழுப்ப முயன்றும் பயனில்லை. போனி கபூர் உடனடியாக ஹோட்டல் உதவியுடன் ஸ்ரீதேவியை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். ஆனால் ஸ்ரீதேவி ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் உதவி செய்தனர். ஒரு மகா நடிகையின் பயணம் யாரும் எதிர்பாராத விதமாக ஒரு ஹோட்டல் அறையின் குளியல் அறையில் இப்படி முடிந்தது இந்திய சினிமாவிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பாகவே கருதப்படுகிறது. நன்றி.